அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலாய்க் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொளிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நீங்கள் இந்த காணொளியை பார்த்துவிட்டு நீங்கள் நினைக்கும் விடயத்தை கருத்து பட்டியல் என்னுடன் பகிர்ந்து கொள்வதோடு இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். முக்கியமான செய்தி வழியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பாதாள உலக கும்பல்களின் செயற்பாடுகளில் முக்கிய பங்காற்றிய இசாரா செவ்வந்தி அவர்கள், அதாவது கனைமுல்ல சாஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி அவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்று இந்தியாவில் தஞ்சம் புகுந்து தரை மார்க்கமூடாக நேபாளத்தில் சென்று அவர் பதுங்கி இருந்தார். அண்மையில் இன்டர்போலின் உதவியுடன் இவர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சிஐடி இசாரா செவ்வந்தியை தடுத்து வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் உட்பட்ட பல பகுதிகளில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் கூட ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இசாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட படகோட்டி உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இசாரா செவ்வந்தி மற்றும் பாதாள உலக தலைவர்களுக்கு இடையில் மிக நெருக்கத்தை பேணிய அரசியல்வாதிகளும் தற்போது இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே ஆளுங்கட்சி நாடாளுமன்றத்தில் தெரிவித்து வந்தது. தற்போது அமைச்சர் மிக முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த இசாரா செவ்வந்தி தொடர்பாக இசாரா செவ்வந்திக்கும் முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் இடையில் இசாரா செவ்வந்தி மற்றும் பாதாள உலக குழுக்கள், அதே போன்ற அரசியல்வாதிகள், இந்த மூன்று பேருக்கும் இடையில் மிக நெருங்கிய உறவு இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதான ஒரு செய்தியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தற்போது நாடாளுமன்றத்தில் இசாரா செவ்வந்தி தொடர்பாக அமைச்சர் எவ்வாறான விடயங்களை தெரிவித்தார் என்பது தொடர்பாக இந்த காணொலியில் மிகச் சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம். கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இசாரா செவ்வந்தி தொடர்பில் பல தகவல்கள் கிடைத்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார். இந்த இசாரா செவ்வந்திக்கும் பல அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்பு உள்ளமை இசாரா செவ்வந்தியை விசாரணை செய்த போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அறிய கிடைத்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த தொடர்பு குறித்து விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்த அமைச்சர் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குளிநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேலும் பல முக்கியமான தகவல்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது, பாதாள குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கை, போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டை அச்சுறுத்தும் பாதாள உலக குழுவினருக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் சில தரப்பினருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்று சொன்னால், அரசியல்வாதிகளுக்கு தான் இது அதிகளவான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாதாள உலக குழுக்கள் இருந்தால்தான் நாட்டில் ஒரு அமைதியின்மை நிலவிக் கொண்டே இருக்கும், ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை நிலவிக் கொண்டே இருக்கும். ஆட்சியை அரசியல்வாதிகள் பிடிக்கலாம், ஒரு குழப்பமான நிலையில் மக்களை வைத்திருக்கலாம். இந்த பாதாள உலக குழுக்களை நாங்கள் கைது செய்து அவர்களை முற்றாக ஒடுக்கினால் தற்போது இந்த இனவாத அரசியல்வாதிகளுக்கு அரசியல் செய்வதற்கு எந்த ஒரு விடயமும் இருக்காது. ஆட்சியை பிடிப்பதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு காரணமும் இருக்காது. மக்கள் அவர்களை ஆதரிக்க மாட்டார்கள். ஆகவே இவ்வாறு பாதாள உலக குழுக்களை வைத்து அவர்களை தூண்டி இவ்வாறான வன்முறை சம்பவங்களை நாட்டில் ஏற்படுத்துவதன் ஊடாகத்தான் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வர முடியும். ஆகவே நாங்கள் தற்போது முன்னெடுத்து வரும் இந்த செயற்பாட்டிற்கு பலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். பலருக்கு இது விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. இதன் காரணமாக போலீசாருக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை அவர்களை முன்வைக்கின்றனர். தலைமறைவாக இருக்கின்ற பாதாள குழு உறுப்பினர்களுக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் 80 பேருக்கு இவ்வாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை நாட்டுக்கு இழுத்து வருவதற்கான அனைத்து ராஜதந்திர முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையில் அரசாங்கத்தினுடைய இந்த பாதாள உலக குழுக்கள் தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது. பல ஆயுததாரிகளை, பல குற்றவாளிகளை கைது செய்து வருகிறார்கள். நாட்டில் ஒரு சுமூகமான ஒரு யுத்தம் இல்லாத, ஒரு கலவரம் இல்லாத, ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயங்கரம் இல்லாத ஒரு நிலையை அவர்கள் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இது உண்மையில் வரவேற்கத்தக்க விடயம். ஆனாலும் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சிங்கள மக்களைத்தான், அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய எண்ணத்தை தான் அவர்கள் பெரிதும் மதிக்கிறார்கள், பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தமிழர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய சுய கௌரவம், அவர்களுடைய இறையாண்மைக்கு இந்த சிங்கள அரசாங்கம், இந்த தென்னிலங்கை அரசியல்வாதிகள் முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக என்பிபி அரசாங்கத்தில் நடக்கக்கூடாத ஒரு விடயம் நிலையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. பௌத்த
புத்தர் சிலை அகற்றப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் அமைச்சரின் உத்தரவில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழர்களுக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த விதமான நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. ஆகவே அரசாங்கம் நாங்கள் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அச்சுறுத்தல் இல்லாத ஒரு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அரசாங்கத்தினுடைய இந்த பாதாள உலக குழுக்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கின்ற இந்த முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் பாராட்டியே ஆக வேண்டும்.